நீ என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் என் பட்டயமா இருக்கிறார், உன்னை வெட்டி வீழ்த்தவன் சாத்தானேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்த்து ஜெபிங்க. கர்த்தரே பட்டயமாய் இருந்து அவனை துரத்தி அடிப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. விசுவாசத்தோடு பயன்படுத்துங்க. கர்த்தர் என் கேடயம், சாத்தானே நீ என்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் என் பட்டயம், உன்னை இயேசுவின் நாமத்தில் வெட்டி வீழ்த்துகிறேன், வெளியேறி போ. அப்படி ஜெபிச்சு பாருங்க. பயம் போயிரும், கலக்கம் போயிரும், சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கு ஆசீர்வாதமான மாற்றம் உங்களுக்குள்ள, உங்க வீட்டுல நீங்க ஊழியம் செய்யற இடத்துல வந்துரும் பாருங்களேன். நீங்க சொல்லி பாருங்க. இப்போ அப்படியே கரம் வைத்துங்க. கர்த்தர் என் பட்டயமாய் இருக்கிறபடியால் சாத்தானே உன்னை வெட்டி வீழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். கர்த்தரின் கேடயமாய் இருக்கிறபடியால் நீ என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்ளுகிறேன். ஆமேன், ஆமேன்.